ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காலம் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய தண்ணி குடிங்க, சீசனல் ஃப்ரூட் வாங்கி சாப்பிடுங்க, ஜூஸாக போட்டு குடிக்காதீங்க. சுகர் லெவல் நம்ம உடம்புல அதிகமாயிரும். அதனால் நீங்கள் வெறும் பழங்களாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் வாட்டர் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனக்கும் சேர்த்து தான் இந்த அட்வைஸு. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி மனம் கமழும் பூக்கள் தாங்க. என்னடா இது, மாடியில் தண்ணி ஊற்ற போகும்போது பார்த்தா சரியான வாசனைங்க. என்னடா இது அழகாக வாசனை வருது, மாடியில் மல்லிச்செடி கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நித்திய மல்லியாக இருக்குமோ அப்படின்னா இது ஒரு வேறு விதமான ஒரு வாசனையாக இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட லெமன் வைன் தாங்க. ஸோ பிளைட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக பூக்கள் பூத்திருந்தது. செம்ம வாசனைங்க. இது பொதுவாக இந்த செடி எங்கே வளர்ப்பாங்கன்னா எஸ்டேட்டுங்களை வளர்ப்பாங்கங்க. காஃபி எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டெல்லாம். ஏன்னா இது மகரந்த சேர்க்கை, தேனீக்கள் வந்து அட்ராக்டிவ் பண்ணும் இந்த பூக்களை. அதனால பார்த்திங்கன்னா இது நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய வளர்த்தோன்னா இது கொடி மாதிரி போகக்கூடிய டைப்பு. நம்ம காய்கறியெல்லாம் வளர்க்குறதுக்கு பாலினேஷனுக்கு இந்த பூக்கள் வந்து நமக்கு உதவியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது அப்படி கொத்து கொத்தாக பூக்குதுங்க. எல்லா பூக்களும் காயாக கூட மாறுது. அந்த காய் கூட நமக்கு நல்ல ஒரு விட்டமின் சி இருக்கிற இது உடம்புக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. அது நிறைய ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கும்போது அது வந்து நல்லாயிருக்கும். இது இன்னொரு சைடு இருக்கிற இன்னொரு செடி முழுக்க பூதாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. காலையிலே கண்ணுக்கு ரம்மியமாக, மனசுக்கு எதமாக, அதாவது எப்படி சொல்கிறது, அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு இல்லைங்க. அவ்வளோ வாசனையாக இருந்தது. ஸோ கொத்து கொத்தாக பூத்துருந்ததுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. டெய்லி தண்ணி ஊற்றுறோம் தான், ஆனால் நான் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அதில் அவ்வளோ மொட்டுக்கள் இருந்ததுண்டு. விரிஞ்சது எல்லா பூவும் ஒன்றா விரிஞ்சிருச்சிங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை விட எறும்பு, வண்டு, ஐயோப்பா எப்படி சொல்கிறது, லவ்லி ஒரு வியூவாக இருந்தது. ஓகேவா? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களை லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கூடவே கொஞ்சம் தக்காளி அறுவடை இருந்துச்சு, அதையும் முடிச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் வழக்கம் போல் நம்மளோட பூக்களும் இருந்தது, அதையும் பறிச்சிட்டாச்சுங்க. இதுதான் இன்றைக்கி ஹைலைட்டான ஒரு விஷயம். நம்மளோட மாடி தோட்டத்தில் லெமன் வைன் கொத்து கொத்தாக பூத்துருக்கு. ஸோ நீங்களும் வாங்கி வைங்க. இந்த செடி ரொம்ப விலை இல்லைங்க, கம்மியான விலை தான். அதனால் இது ஒரு க்ரீப்பர் வெரைட்டி. ஆர்ச்சி மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டிங்கன்னா ஐயோ பார்க்க காயாக இருக்கிற நேரத்தில் காயாக இருக்கும், பழமாக இருக்கிற நேரத்தில் பழமான கலராக இருக்கும், நல்ல ஒரு கலரு. பூக்களாக இருக்கிற நேரத்தில் வாசனையும் பூக்களுமா இருக்குங்க. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முன்னாடி ஃப்ரண்ட்டு வீட்டு முன்னாடி ஆர்ச்சி மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து, ஏன்னா இது கூர்கு எல்லாம் நான் போகும்போது, கூர்கு, மூணாறு இங்கெல்லாம் போகும்போது டீ எஸ்டேட்டில் வந்து அங்கங்கே அந்த காஃபி தோட்டத்துக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்ச்சி மாதிரி போட்டு இந்த செடியை தாங்க வச்சுருந்தாங்க. இதுவும் நடுவில் செம்பருத்தி செடியும் வச்சுருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட அறுவடை. உங்கள் வீட்லேயும் இந்த லெமன் ஒயின் செடியை வாங்கி வளர்த்துருங்க. கொஞ்சம் தக்காளி, என்னடா காயாக பறிச்சிட்டுன்னு யோசிக்கிறீங்களா? காய் தக்காளியில் காரக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க. கருவாட்டு குழம்பு வச்சாலும் அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ நாங்களும் அதை தான் பண்ண போகிறோம். அதனால் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் வேண்டுகிறேன். ஹாவ் அ நைஸ் டே.